மீண்டும் ஒரு ஞாயிறு ආරාධනயிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். තවත් ඉරුදින මෙහෙයකට සහභාගී වන ඔබ සියලු දෙනාවම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉතාමත් ආදරයෙන් පිළිගන්නවා. இன்றும் நாம் தேவனை நமஸ்காரம் செய்ய போறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகின்றோம். අදත් අපි ස්වාමින් වහන්සේට නමස්කාර කරන්නට යනවා. උන් වහන්සේගේ වචනයට සවන් දෙන්නට යනවා. நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். අපි යාඥාවෙන් මේ දේව මෙහෙය ආරම්භ කරමු. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. பிதாவே சுவாமி, நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த ஆராதனையிலே நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஆராதனையை கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகல காரியங்களும் நடந்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ආමේන්. ஆமென். Tudo
நாங்கள் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ඔබ වහන්සේගේ නාමය බලවන්තයි. உம்முடைய நாமம் வல்லமை நிறைந்த ඔබ நாமமாய் இருக்கிறது. වහන්සේගේ නාමය උසස්. உம்முடைய நாமம் உயர்ந்த நாமமாய் ඔබ இருக்கிறது. වහන්සේ ශුද්ධ දෙවියන් நீர் වහන්සේ. பரிசுத்த தேவனாய் இருக்கிறீர். අපව කැඳවාගත් තැනැන් எங்களை වහන්සේ. அழைத்த தேவனாய் இருக்கிறீர். පාපිෂ්ට ජීවිතයෙන් ස්වාමිනී අපට ගැලවීම දුන්නා වූ තැනැන් වහන්සේ. பாவத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கின தேவனாய் இருக்கிறீர். ඔබ වහන්සේට සියලු නමස්කාරය. எல்லா துதிகளையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ඔබ වහන්සේට සියලු ප්‍රශංසාව. எல்லா கனத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். හාලෙලූයා. ஹalleluya ஹalleluya. ස්වාමිනී ඔබ වහන්සේ සේනාවල දෙවියන් වහන්සේ. நீர் சேனைகளின் தேவனாய் இருக்கிறீர். ඔබ වහන්සේ උසස් තැන්හි වැඩ වාසය කරන තැනැන් වහන්සේ. உயர்ந்த இடங்களிலே வாசம் செய்கிற தேவன். ඔබ වහන්සේ සැම කල්හිම සැම තැන්හිම වැඩ වාසය කරන්නා වූ තැනැන් වහන්සේ. எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் நீர் கிரியை செய்கிற தேவன். ඔබ වහන්සේ ජීවමානයි. ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். ඔබ වහන්සේ බලවන්තයි. நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். ප්‍රශංසාව මැද වැඩ වාසය කරන දෙවියන් වහන්සේ. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நீர். හාලෙලූයා. අප සේනාවල දෙවිඳුන් ශෝධයි උසස්තන්හි වැඩ වසයි. අප සේනාවල දෙවිඳුන් ශෝධයි උසස්තන්හි
மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ඔබ ஆண்டவரே. වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේ. ஜீவிக்கிற தேவன் நீராயிருக்கிறீர். අපමාත්‍ය රාජකම් කරන තැනැන් எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். ශුද්ධකමට අපව කැඳවන තැනැන් பரிசுத்தத்துக்கு எங்களை அழைக்கிற ඔබ தேவனாயிருக்கிறீர். වහන්සේගේ නාමයට මහිමය වේ. உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ඔබ වහන්සේගේ සෙනගගේ ප්‍රශංසාව මැද වැඩ වාසය කරන්නා වූ உம்முடைய ஜனங்களின் துதிகளிலே நீர் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறீர். මහිමාන්විත දෙවියන් වහන්සේ. மகிமையின் தேவன் நீராயிருக்கிறீர். ප්‍රශංසාව ඔබටයි. துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். නමස්කාරය ඔබ වහන්සේට. ஓ கனத்தை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஹalleluya இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. සිහසුන ගොඩනගන්නට සිවසුන ගොඩනගන්නට ඔබට ස්තුති දෙමු යේසුනි. අතිශුද්ධ අලංකාරයෙන් ඔබව නමදිමු යේසුනි. එங்கள் මතියේ உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அப்பமாத்தையே சரிசரா அப்பசம சிதினுமல எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அப்பமாத்தையே சரிசரா அப்பசம சிதினுமல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரசன்ன நன்றி சாவேவா செலுத்துகிறோம். சுவாமி. நாம் ඔබ மகிமைப்படுவதாக වහන්සේට உம்மை ස්තුති உயர்த்துகிறோம் වේවා. ஆண்டவரே. ඔබ වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා වේවා. මහිමය වේවා. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றது. ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛත්වය අප සමග තිබෙනවා. நாம் ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். අපි යාඥා කරන මොහොතේ අපේ යාඥාවන්ට සවන් දීලා අපට පිළිතුරු දෙන තැනැන් වහන්සේ අප සමග සිටිනවා. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு நம் தேசத்துக்காக ஜெபம் செய்வோம். මේ මොහොතේ අපි සියලු දෙනාම එක්සිත්ව අපේ දේශය උදෙසා යාඥා කරමු. හාලෙලූයා. ජීවමාන දෙවි පියාණනි, ඔබ වහන්සේට ස්තුති ප්‍රශංසා වේවා. අපි ඔබ වහන්සේට බාර කරනවා අපේ දේශය දෙවි සමිදානන් වහන්ස. ස්වාමිනී, මේ රටේ සෑම මිනිසෙක් අපි ඔබ වහන්සේගේ බලවන්ත හස්තයට බාර කරනවා. ස්වාමිනී, මේ මොහොතේ මෙලොව එළිය දකින කුඩා බිලිඳාගේ ඉඳලා වයස්ගත කෙනා දක්වා හැම කෙනෙක්ම අපි ඔබ වහන්සේගේ බලවන්ත හස්තයට බාර කරනවා. සාමයේ කුමාරයාණනි, ඔබ වහන්සේ
වහන්සේගේ උපත සැමරීමට සැරසෙන මේ කාලේ ඔබ වහන්සේගේ සමාදානය අපේ හදවත්වල රජකම් කරන්නට කියලා අපි යාඥා කරලා ඉල්ලනවා. ඔබ වහන්සේගේ වචනේ ඔබ වහන්සේ අපට කියනවා මම නුඹලාට සමාදානය දෙමි. මම දෙන සමාදානය ලෝකයා දෙන සමාදානය මෙන් නොවේ කියලා. ඒ නිසා දෙවි සමිදානන් වහන්සේ ඔබ වහන්සේගේ සමාදානයෙන් අපේ හදවත් පුරවන්ට කියලා අපි යාඥා කරලා ඉල්ලනවා. ස්වාමිනී මේ යාඥාව අසන මේ දේව මෙහෙට සහභාගී වන හැම කෙනෙක්ටමත් මේ මුළු දේශයේම සියලු වැසියන්ටත් ඔබ වහන්සේ ආශිර්වාද කළ මැනව. ඔබ වහන්සේගේ බලවන්ත හස්තයට අපි සියලු දෙනාම බාරවන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේම අති උත්තම නාමයෙන්මයි. ආමේන්. ஆமென். ආමේන්. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகின்றோம். දැන් අපි ස්වාමින් වහන්සේගේ වචනය අසන්ට යනවා. வார்த்தையை கேட்கும் முன்பதாக இந்த பாடலுக்கு நாம் செவிசாய்ப்போம். වචනය අසන්ට ප්‍රථමයෙන් මේ ගීතිකාවට අපි සවන් දෙමු. අප හා සමග දේව මෙහෙට සම්බන්ධ වන ඔබ සියලු දෙනාම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නැවතත් පිළිගන්නවා. இந்த ஆராதனைக்கு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கின்றோம். සතියක් පාසා අප හා සමග සම්බන්ධ වන ඔබට මම ස්තුතිවන්ත වන අතර මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරමින් සිටිනවායි කියා. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கலந்து கொள்கிற உங்களை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். අපි මේ පාතබල තියෙන්නේ නත්තල් සමයටයි. நாம் இந்த நத்த நாட்களுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். අපි පසුපස ඉතාමත් අභියෝගමත් අවුරුද්දක් තිබෙනවා. எங்களுக்கு பின்னால் மிகவும் சவாலான ஒரு வருடம் இருந்தது. ඒත් එක්කම අපි කල්පනා කරනවා ඊළඟ අවුරුද්දට මම සැලසුම් කරන්නේ කෙසේද මම කුමක්ද කරන්නේ කියලා. புதிய வருடத்துக்கு எவ்வாறு நாம் முகம் கொடுப்பது, எவ்வாறு திட்டமிடுவது என்று யோசிக்கின்றோம். ලබන අවුරුද්ද හොඳ අවුරුද්දක් වෙයිද?
புதிய வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்க போகிறதா? 2020න් පස්සේ අපි හිතුවා 2021 හොඳ අවුරුද්දක් වෙයි කියලා. 2020க்கு பிறகு நாம் நினைத்தோம் 21 எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று. නමුත් 2021ත් ඉතාමත්ම අභියෝගමත් අවුරුද්දක් වුණා අපට. இந்த வருடமும் எங்களுக்கு மிகவும் சவாலான வருடமாக இருந்தது. මේ පසුබිම යටතේ මම කල්පනා කෙරුවා මම කුමක්ද ඔබ සමග නත්තල් පණුවිඩයක් හැටියට බෙදාගන්නේ කියලා. இந்த பின்னணியிலே நத்தார் செய்தியாக என்னத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்று நான் யோசித்தேன். දැන් ඔබ කියනවා වෙන්න පුළුවන් පාස්ටර් මොන නත්තල්ද පාස්ටර් හෙට මොනවා වෙයිද කියලාවත් අපි දන්නේ නැහැ කියලා. நீங்கள் கூறலாம் போதகரே என்ன நத்தார் நாளை என்ன நடக்கும் என்றே சொல்ல முடியாது என்று நீங்கள் கூறலாம். නමුත් දෙවියන් වහන්සේ මගේ හදවතේ යමක් තැබුවා. ஆண்டவர் என்னுடைய இதயத்தில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். මං විශ්වාස කරනවා ඒ දෙයින් ඔබට ආශිර්වාදයක් වෙන්න යනවායි කියලා. நான் விசுவாசிக்கின்றேன் அந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று. අපි නත්තල දිහා බලන කල අපි හුඟක් වෙලාවට බලන්නේ ඒ නත්තල් කාලයේ වෙන දේවල් ගැනයි. நாம் நத்தாரை பார்க்கும்போது நாட்களில் நடக்கிற காரியங்களை தான் நாம் பார்க்கின்றோம். කැරොල් මෙහෙයන් ඒත් එක්කම ගීතිකාවන් ඒත් එක්කම අපි දකිනවා සැරසිලි තියෙනවා. கரோல் பாடல்கள் அலங்காரங்கள் அதே போல நத்தார் மரம் இருக்கின்றது. නත්තල් ගහ තෑගි බෝග නත්තල් ආහාර වේලන් நத்தார் பரிசுகள் நத்தார் உணவுகள் என்று புதிய காரியங்கள் අපි පාරට බැස්සාම පාරවල් සලසලා வீதிகளிலே மிகவும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். ඒත් එක්කම හුඟක් අය යනවා සාප්පු සවාරි ඒත් එක්කම නිවාඩු වලට යනවා. அநேகர் நத்தார் நாட்களிலே அநேக பொருட்களை வாங்க செல்வார்கள். அவர்கள் ஓய்வின பெரும்படியாக பிரயாணங்களை மேற்கொள்வார்கள். අපි ටීවී එක දිහා බැලුවොත් එහෙම නැත්නම් රේඩියෝ එක ඇහුවොත් හැමතිස්සෙම කියන්නේ දෙන්න ප්‍රේම කරන්න එකිනෙකා ගැන සලකන්න දුප්පතුන් ගැන කල්පනා කරන්න කියලා. நாம் தொலைக்காட்சியிலோ எல்லா காரியங்களும் பார்க்கும்போது கொடுங்கள், அன்பு கூறுங்கள், மற்றவர்கள் மேல் கரிசனையாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் போன்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். දැන් මේව හොඳ දේවල්. இவைகள் நல்ல காரியங்கள் தான். ඒත් එක්කම මේ සම්ප්‍රදායන් අපි පවත්වාගෙන යා යුතුයි. இந்த பாரம்பரியங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். නමුත් දැන් නත්තලක් ඇවිල්ලා යන හැම අවස්ථාවකදීම අපේ අවධානය තියෙන්නේ මම අර මුලින් කියපු දේවල් වලට පමණයි. ஒரு நத்தார் வரும்போது எங்களுடைய முழு கவனமும் நான் முன்பு சொன்ன அந்த காரியங்களிலே மட்டும் இருக்கின்றது. නමුත් මේව පසුපස කුමක්ද තියෙන්නේ කියන කාරණාව අපිට අමතක වෙනවා. இதற்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ඉතින් ඒ හේතුව නිසා නත්තල ඇවිල්ලා යනවා. නමුත් නත්තලෙන් පස්සේ අපි තුල හිස්භාවයක් තියෙනවා. ஆகவே நத்தார் வந்து போய்விடும். ஆனால் நத்தாருக்கு பிறகு எங்களுக்கு ஒரு வெறுமைதான் வருகின்றது. දැන් අපි උදාහරණයක් ගත්තොත් අපි යම්කිසි නාට්‍යයක් බැලුවොත් உதாரணமாக ஒரு நாடகத்தை நாம் பார்த்தால் ඒ නාට්‍යයේ අපි දකිනවා රඟපාන ඒ කාණ්ඩය. அதில் அங்கே நடிக்கிறவர்களை நாம் காண்கின்றோம். අපි තිරය දකිනවා. நாம் அந்த திரையை காண்கின்றோம். නමුත් ඒ පසුපස මාස ගණන් බොහොමයක් වෙහෙසෙනවා. මාස ගණන් ඔවුන් බොහෝ දෙනෙක් එකතු වෙලා ඒ පුහුණුවීම් කටයුතු කරගෙන යනවා. ஆனால் திரைக்கு பின்பாக பல மாதங்களாக அவர்கள் கடினமாக வேலை செய்து கடினமாக பயிற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். මාස ගණනක් ඔවුන් කැපකිරීම් කරලා මේ දේට සූදානම් වෙනවා. பல மாதங்களாக அவர்கள் அர்ப்பணிப்புகளை செய்து இதற்கு ஆயத்தமாகிறார்கள். ඒ සමගම ඒ තිරය පසුපස ලොකු සෙනගක් එකතු වෙලා ඔවුන්ගේ ශ්‍රමය භාවිතා වෙනවා මේ නාට්‍ය සාර්ථක කරගන්න. அதுக்கு மேலதிகமாக ஒரு பெரிய கூட்டத்தார் இந்த திரைக்கு பின்பாக இந்த நாடகத்தை சிறப்பாக செய்யும்படி அவர்கள் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ඒ සමගම අධ්‍යක්ෂවරයෙක් ඉන්නවා. ඒ අධ්‍යක්ෂකවරයා තමයි කියන්නේ මේ දේවල් මේ ආකාරයෙන් කරන්න කියලා. ஒரு தயாரிப்பாளர் இருந்து எல்லாவற்றையும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். දැන් අපිට මේවා පේන්නේ නැහැ. இவைகளை நாம் காண மாட்டோம். දැන් අපි ඇත්තටම නත්තලේ පසුපස කුමක්ද තියෙන්නේ කියලා බැලුවොත් நத்தாரின் பின்பாக என்ன இருக்கிறது என்று நாம் பார்த்தால் එයින් අපිට ප්‍රතිපත්ති කිහිපයක් දැක ගන්න පුළුවන්. இதில் ஊடாக நாம் சில கோட்பாடுகளை கண்டு கொள்ள දැන් முடியும். මේ ප්‍රතිපත්ති අපේ ජීවිතයට අපි එක් කෙරුවොත් இந்த கோட்பாடுகளை எங்கள் வாழ்க்கையில் நாம் இணைத்துக் கொண்டால் මං විශ්වාස කරනවා 2022 සාර්ථක අවුරුද්දක් බවට පත්වේ කියලා. நான் நம்புகின்றேன் 2022 நமக்கு ஒரு வெற்றிகரமான வருடமாக இருக்கும் என்று. ඒ සමගම මං ඔබට දිරිගන්වන්නට කැමතියි. அப்படியே நான் உங்களை உற்சாகப்படுத்த මේ விரும்புகிறேன். කතාවෙන් අපට බලාපොරොත්තුවක් එනවා. இந்த கதையினூடாக எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. ඉතින් අපි වචනය අසන්නට ප්‍රථමයෙන් අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். මම පාස්ටර් මහේෂ්ගෙන් ඉල්ලනවා ඒ උදෙසා යාඥා කරන පිණිස. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள ஆண்டவரே சுவாமி, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. உமது விருப்பத்தின்படி உமது வார்த்தையை கொண்டு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உமது வார்த்தையை கொண்டு நீர் மாற்ற விரும்புகிற காரியங்களை செய்யும்படி எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் சிறுகவும் தேவரீர் பெருகவும் வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆமென். ආමේන්. ආමේන්. ඔබ මේ දේශනාවට තේමාවක් සොයනවා නම් இந்த பிரசங்கத்திற்கு ஒரு தலைப்பை நீங்கள் தேடினால் මේ නත්තලේ අපි යටහත් වෙමු. இந்த நத்தாரில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ඉතින් අපි දැන් බලමු නත්තලට ප්‍රථමයෙන් කුමක්ද වුණේ කියලා. நத்தாருக்கு முன்பாக என்ன நடந்தது என்று நீங்கள் யோசிக்கலாம்.
ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපතට ප්‍රථමයෙන් කුමක්ද වුණේ? கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக என்ன நடந்தது? දේව දූතයන් ඒ එළිදරව් වෙන්නට ප්‍රථමයෙන් කුමක්ද වුණේ? தேவ தூதர்கள் வெளிப்படும் முன்பாக என்ன நடந்தது? රජතුන් කට්ටුව යේසු තුමාව බැහැ දකින්න යන්නට ප්‍රථමයෙන් කුමක්ද වුණේ? அந்த தூர தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை காணும் முன்பாக என்ன நடந்தது? ඒ දිහා බලන විට අපිට මරියතුමීගේ ජීවිතය බලන්නට පුළුවන්. அப்பொழுதுதான் நாம் மரியாளுடைய வாழ்க்கையை காணக்கூடியதாக இருக்கு. මේ මෙසියස් වහන්සේව මේ ලෝකයට බිහි කිරීමට ඇයගත් පියවරන් කුමක්ද කියලා අපිට දකින්න පුළුවන්. மேசியாவை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்காக அவள் என்ன காரியங்களை செய்தாள் என்று பார்க்கலாம். ඇත්තටම ඇය පුදුම මෙලයක් ගෙව්වා. அவள் உண்மையாக ஒரு பெரும் கிரயத்தை செலுத்தினாள். ඒ මිලය ගෙව්වේ මේ ලෝකය ගලවා ගන්නා වූ ඒ සමිදානන් මේ ලෝකයට බිහි කිරීමටයි. அவள் அந்த கிரயத்தை செலுத்தியது உலகத்தை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக கடவுளுக்காகவே அதை அவள் செய்தாள். ලූක් 1:26 සිට 38 දක්වා අපි ඒ පදයන් දිහා බැලුවොත් நாம் லூக்கா 1 26 38 வரை பார்த்தால் අපි දකිනවා මොනවද වෙන්නේ කියලා. அங்கு என்ன காரியம் இருக்குது என்று காணலாம். ගබ්‍රියෙල් නැමැති දේවදූතයා යනවා ඒ නාසරෙත්ත ඒ කාන්තාවක් හමු වෙන්න. காப்ரியல் என்கின்ற தேவதூதன் நாசரேத்திலிருந்து அந்த பெண்ணை சந்திக்கும்படியாக செல்லுகின்றார். මේ තරුණ කාන්තාව කන්‍යාවියක් වෙලා හිටියා. இந்த இளம் பெண் அவள் கன்னிகையாக இருந்தாள். ඒ මරියතුමී. அவள்தான் மரியாள். ඇව යෝසෙප් නැමැති පුරුෂයාට විවාහ කර දෙන්නට ඔවුන් ගිවිසගෙන තිබුණා. அவளை யோசேப்போடு திருமணத்துக்காக அவர்கள் நிச்சயதார்த்தம் செய்திருந்தார்கள். දැන් මේ දේවදූතයා ඇය වෙත ගිහිල්ලා தேவ தூதன் அவளிடத்திலே சென்று ගිහිල්ලා කියනවා දෙවියන් වහන්සේ ඔබ දෙස ප්‍රසාදයෙන් බලා සිටිනවායි කියලා. கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்கிறார் என்று தேவதூதன் சொல்லுகிறான். දැන් මරියතුමී ටිකක් කලබිලා බලනවා මොකක්ද මේ කියන්නේ කියලා. அப்பொழுது அவள் கலக்கம் அடைந்து என்ன அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறாள். මේ අවස්ථාවේදී දේවදූතයා කියනවා ඔබට දරුවෙක් ලැබෙන්න යනවා. ඒ දරුවට යේසු කියන නම තබන්න කියලා. தேவதூதன் அப்பொழுது கூறுகிறான், நீ ஒரு குழந்தையை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று. ඒත් එක්කම ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ කුමක්ද කරන්නේ? ඔහු කොයිවැනි දෙයකට පය තබනවාද කියලා ඇයට එළිදරව් කරනවා. பின்பு கிறிஸ்து என்ன செய்ய போகின்றார், நீ எவ்வாறான ஒரு காரியத்துக்குள் காலடி எடுத்து வைக்க போகிறாய் என்பதை தேவதூதன் கூறுகின்றார். එතනදී මරියතුමී මේ වෙන දෙයට එකඟ වෙනවා. அப்பொழுது மரியாள் அதற்கு இணங்குகிறாள். ඉතින් ඒ එකඟ වෙන්නට ප්‍රථමයෙන් ඇය අහනවා මේක කොහොමද වෙන්නේ? මොකද මම කන්‍යාවියක් කියලා. பின்பு அவள் கேட்கிறாள், இது எப்படி நடக்கும், நான் கன்னிகையாய் இருக்கிறேனே என்று. එවිට ඒ දේවදූතයා කියනවා அப்பொழுது தேவதூதன் கூறுகிறான், ශුද්ධාත්මයන්න් ඔබ මත්තට පැමිණිලා பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும்போது ඔබ දරුවෙක් ලබන්න යනවායි කියලා. நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாய். ඉතින් මේ කතාව මෙහෙමයි ඉදිරියට යන්නේ. இந்த கதை இவ்வாறு தான் முன்னோக்கி செல்லுகின்றது. මේ කතාවේ අපිට ප්‍රතිපත්තීන් කිහිපයක් ලබා ගන්න පුළුවන්. எங்களுக்கு சில கோட்பாடுகளை நாம் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். මරියා කොහොමද මේට ප්‍රතිචාරය දැක්ුවේ? மரியாள் எவ்வாறு பிரதியுத்தரம் கொடுத்தாள்? අපි මේ කාරණාවන් දිහා බලමු. இந்த காரணங்களை குறித்து நாம் பார்ப்போம். කාරණා හතරක් තියෙනවා. 4 காரணங்கள் இருக்கின்றது. පළමුව තමයි முதலாவதாக මරියා දෙවියන් වහන්සේගේ සැලැස්මට යටත් වුණා. மரியாள் தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தாள். යටත් වීම අපිට පහසු දෙයක් නෙවෙයි. கீழ்ப்படிவது என்பது இலகுவானதல்ல. යටත් වෙනවයි කියන වචනය අපි වැඩිය කැමති නැහැ. அந்த கீழ்ப்படிவு என்கிற வார்த்தையை கூட நாம் அதிகம் விரும்புவதில்லை. ඒකට හේතුව යටත් වෙනවා කියන්නේ අපේ ජීවිතය අපි තවත් කෙනෙක්ගේ අත්වල තබනවයි කියන දෙය. கீழ்ப்படிவது என்பது எங்கள் வாழ்க்கை இன்னொருடைய கரத்தில் கொடுப்பதாகும். එයින් පවසන්නේ මම තීරණ ගන්න එක නවත්වනවා තව කෙනෙක් මා උදෙසා තීරණ ගන්නවයි කියන එක. அதில் அர்த்தம் என்னவென்றால், நான் எனக்காக தீர்மானம் எடுப்பதை நிறுத்துகிறேன், எனக்காக மற்றவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று. දැන් මරියාට ජීවිතේ නැති වෙන්න බොහොම දේවල් තිබුණා. மரியாளுக்கு தன் வாழ்க்கையில் பல காரியங்களை இழக்க வேண்டி ஏற்படுகின்றது. එක් රාත්‍රියක් දේවදූතයෙක් පැමිණිලා ඇයට පවසනවා ඇගේ ජීවිතේ වෙනස් වෙන්නට යනවයි කියලා. ஒரு இரவு ஒரு தேவதூதன் தோன்றி சொல்லுகின்றான், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட போகிறது. ඒ පමණක් නෙවෙයි සදාටම ඇගේ ජීවිතය වෙනස් වෙනවයි කියලා. அது மாத்திரமல்ல, அது நித்தியமாகவே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர දැන් போகிறது. මේ චිත්‍රය දිහා අපි බලමු. இந்த ஓவியத்தை நாம் பார்ப்போம். මෙතන ඉන්නේ තරුණ කන්‍යාවියක්. இங்க ஒரு வாலிப கன்னிகை இருக்கிறாள். ඇය පුරුෂයෙක්ව දැනගෙන හිටියේ නැහැ. அவள் தன் புருஷனை அறியாதிருக்கிறாள். ඇයට පවසනවා මේ දේවදූතයා දෙවියන් වහන්සේ ඔබට ප්‍රසාදයෙන් සලකන්නට යනවයි කියලා. தேவதூதன் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று. නමුත් දෙවියන් වහන්සේගේ ඒ ප්‍රකාශයෙන් පස්සේ ඇයට ලබන්න තියෙන්නේ දරුවෙක් ලැබීමයි. அந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு அவளுக்கு இருந்தது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதுதான். ඒ දරුවා විවාහයෙන් පිට දරුවෙක් තමයි ඇයට ලැබෙන්න තිබුණේ. அந்த குழந்தை திருமணத்துக்கு வெளியே கிடைக்கின்ற ஒரு குழந்தை. දැන් මෙවැනි තරුණියකට මේක සුබවාදී පණිවිඩයක් නෙවෙයි. இப்படிப்பட்ட ஒரு இளம் பெண்ணுக்கு இது ஒரு நல்ல செய்தி அல்ல. නමුත් ඇය දැනන් හිටියා දෙවියන් වහන්සේ විශිෂ්ට දෙයක් කරන්නට යනවයි කියලා. ஆனாலும் அவள் அறிந்திருந்தால் தேவன் மிக சிறந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ඒ නිසා මරියා
එයට යටහත් වුණා. ஆகவே மரியாள் அதற்கு தன்னை தாழ்த்தினாள். අපි ලූක් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 38 වෙනි පදය බලමු. நாம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்ப்போம். මරියාද බැලුව මැනව. ස්වාමින් වහන්සේගේ දාසිය. ඔබගේ වචනය ලෙස මට වේවයි කීවාය. එවිට දේවදූතයා ඈ කෙරෙන් ගියේය. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். මරියාගේ යටත්වීම மரியாளுடைய கீழ்ப்படிவு ඒ යටත්වීම තුළින් මේ ලෝකයේ ජීවත් වුණු විශිෂ්ටතම මනුෂ්‍යයා ඇගේ ඒ යටහත්වීම තුළින් මේ ලෝකයට බිහි වුණා. அவளுடைய கீழ்ப்படிதலினூடாக இந்த உலகத்தில் மிக சிறந்த மனிதர் இந்த அவள் மூலமாக இந்த பூமிக்கு கிடைக்க பெற்றார். අපි අලුත් අවුරුද්දකට පා තබන්නට යන්නේ. நாம் ஒரு புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைக்க போகின்றோம். අපිට හුඟක් දේවල් කරන්න තියෙනවා වෙන්න පුළුවන්. எங்களுக்கு அநேக காரியங்கள் செய்ய இருக்கின்றது. අපි කැමති යම් කිසි උරුමයක් අපි පසුපස තබා යන්න. எங்கள் பின்பாக ஒரு பாரம்பரியத்தை வைத்து போக நாம் விரும்புகின்றோம். අපි සැලැස්මන් යොදලා තිබෙනවා වෙන්න පුළුවන්. அதற்காக நாம் திட்டமிட்டிருக்கலாம். නමුත් මම මුලින් කිව්වා වගේ நான் முன்பு உங்களுக்கு சொல்லியது போல අපිට ඕනේ අපේ මේ නාට්‍ය හොඳින් කරන්න. எங்களுக்கு இந்த நாடகத்தை சிறப்பாக செய்ய வேண்டும். මේ නාට්‍ය හොඳින් කරන්නට ඕන නම් இந்த நாடகத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் ඒ නාට්‍යයේ ඉන්නවා අධ්‍යක්ෂකවරයෙක්. அங்கே ஒரு டிரெக்டர் இருக்கின்றார். එසේනම් අපි ඒ අධ්‍යක්ෂකවරයාට යටහත් වෙන්නට අවශ්‍යයි. அப்படியே நாம் அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். අපි දිව්‍යමය අධ්‍යක්ෂකතුමාට යටත් වෙන්න සූදානම්ව සිටිනවද? நாம் அந்த தெய்வீக இயக்குனருக்கு எங்களை தாழ்த்த ஆயத்தமாக இருக்கின்றோமா? අප උදෙසා සැලැස්මන් යොදා තිබෙන දෙවියන් වහන්සේ எங்களுக்காக திட்டங்களை இட்டிருக்கின்ற தேவன் මේ ලොවේ මැවිල්ලටත් ප්‍රථමයෙන් අපට සැලැස්මන් යොදා තිබූ දෙවියන් වහන්සේට இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே எங்களை குறித்து திட்டமிட்டிருக்கின்ற கடவுளுக்கு ඔබත් මමත් යටත් වෙන්න සූදානම්ද? நீங்களும் நானும் எங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா? යටහත් වෙනවා කියන්නේ මාගේ කැමැත්ත පසෙක තබනවායි කියන එකයි. கீழ்ப்படிவது என்பது என்னுடைய விருப்பத்தை நான் பின்பாக வைப்பதாகும். මට අවශ්‍ය කරන දේ මා පසුපස තබලා දෙවියන් වහන්සේට අවශ්‍ය කරන දේ බාරගන්නවයි කියන එකයි. எனக்கு தேவையானது நான் பின்பாக வைத்துவிட்டு தேவனுடைய விருப்பத்தை முன்பாக வைப்பதாகும். දැන් අපි මරියා දිහා බැලුවොත් நாம் மரியாதை நோக்கி பார்த்தோம். ඇය දෙවියන් වහන්සේත් එක්ක කේවල් කරන්න ගියේ නෑ. தேவனோடு அவள் அங்கே காரியங்களை பேரம் பேசவில்லை. ඇය තව කෙනෙක්ගේ අදහස් විමසන්නට ගියේ නෑ. இன்னொருடைய கருத்தை அவள் அறிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. ඇය යෝසෙෆ්ගේ අදහස්වත් විමසන්නට ගියේ නෑ. யோசேப்புடைய கருத்தை கூட அவள் கேட்டு அறிய விரும்பவில்லை. ඇය දැනන් සිටිය ඇය ගන්න තීරණයට සදාකාලීන ප්‍රතිඵලයක් එන්න යනවයි කියලා. அவள் அறிந்திருந்தால் அவள் எடுத்த தீர்மானத்துக்கு ஒரு நித்திய பிரதிபலன் வரப்போகிறது என்று. ඇය දැනන් සිටිය මෙය ඇය දෙවියන් වහන්සේ සමග කරන ගනුදෙනුවක් කියලා. தேவனோடு தான் செய்து கொள்கிற ஒரு விடயம் என்பதை அவள் தெளிவாக அறிந்திருந்தாள். ඔව් ඇය දැනන් හිටිය ඇගේ ජීවිතය වෙනස් වෙන්නට යනවයි කියලා. அவளுக்கு தெரியும் தன் வாழ்க்கை இதனால் மாறப் போகின்றது. නමුත් ඇය එයට යටහත් වුණා. ஆனாலும் அவள் அதற்கு கீழ்ப்படிந்தாள். ඔව් දෙවියන් වහන්සේගේ දේ කරනවාද අපි? ஆம், நாம் தேவனுடைய காரியத்தை செய்கின்றோமா? අපි උන්වහන්සේට යටත් වෙන්න අවශ්‍යයි. நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். අපි දෙවියන් වහන්සේගේ සැලැස්මට ඉඩ හරින්න ඕනේ අපේ ජීවිතේ ක්‍රියාත්මක වෙන්නට. தேவ திட்டத்துக்கு நாம் இடமளிக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் அது செயல்படுவதற்கு. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අපි මුළුමනින්ම වැළඳ ගන්නට අවශ්‍යයි. தேவ திட்டத்தை முழுமையாக நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். මේ කතාවෙන් අපිට දකින්න පුළුවන් දෙවනි කාරණාව තමයි இந்த கதையை நாம் காண்கின்ற இரண்டாவது விடயம்தான் මරියතුමි අවශ්‍ය කැපකිරීම් කෙරුවා. மரியாள் தேவையான அர்ப்பணிப்புகளை செய்தார். අපිට සාර්ථක අවුරුද්දක් දකින්න අවශ්‍ය නම් எங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வருடத்தை காண வேண்டும் என்றால் අපිට දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ ක්‍රියා කරනවා දකින්න අවශ්‍ය නම් தேவன் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதை நாம் காண விரும்பினால் ඒ අවශ්‍ය කැපකිරීම අපි කරන්න සූදානම් වෙන්න වෙනවා. அதற்கு தேவையான அர்ப்பணிப்பை செய்ய நாம் ஆயத்தமாக ඒ வேண்டும். කියන්නේ අපිට ලැබෙන්න තියෙන දීමනාවන් எங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற கொடைகள், අපිට ලැබෙන්න තියෙන දිරි දීමනාවන් පවා எங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற உற்சாகங்கள் கூட අපි අත්හරින්නට අවශ්‍යයි උන්වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා. அவைகளை கூட நாம் கைவிட ஆயத்தமா இருக்க வேண்டும் தேவராஜ்யத்துக்காக. අපි පූජක කෝල්ටන්ගේ කතාව අහලා තියෙනවා. நாம் போது கோல்டனுடைய செய்தியை வாழ்க்கையை கேட்டிருக்கிறோம். ඔහුගේ පුත්‍රයන් තිදෙනාම කොහොමද පාන් සහ මාමයිත් සහ පරිප්පු වලින් පමණක් ඔවුන්ව නඩත්තු කරලා ඔවුන්ව ගොඩ නැගුවේ කියලා. எப்படியா தன்னுடைய பிள்ளைகளை பான் பருப்பு மாமாய்ட் மாத்திரம் கொடுத்து அவர்களை வளர்த்தெடுத்தார் என்று. සහෝදරයා பிரியமானவர்களே, දේව රාජ්‍යයේ අපේ කැපකිරීමක් කරන්නට නම් தேவராஜ்யத்தில் நாம் ஒரு அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் என்றால் අපිට නීතිමය වශයෙන් ලැබෙන්න තියෙන දේවල් சட்ட ரீதியாக கூட எங்களுக்கு கிடைக்க வேண்டியிருப்பவை ඒ දේ පවා අපි අත්හරින්න සූදානම්ව සිටින්න අවශ්‍යයි. அவைகளை கூட நாம் கைவிட ஆயத்தமாக இருக்க வேண்டும். සහෝදරයා பிரியமானவர்களே, කැපකිරීම කියන්නේ
அர்ப்பணிப்பு என்பது අපිට නීතිමය වශයෙන් ලැබෙන්න තියෙන දේවල් පවා අත්හැරීමයි. சட்ட ரீதியாக எங்களுக்கு கிடைக்க வேண்டி இருக்கிற காரியங்களை கூட நாம் கைவிடுவதாகும். ඒ දේ කරන්න අපි සූදානමින් සිටින්න අවශ්‍යයි. அவைகளை செய்ய நாம் ஆயத்தமாக வேண்டும். මරියතුමී දිහා බැලුවොත් மரியாதை நாம் பார்த்தால் ඇය හුඟක් ලැජ්ජාවට පත්වෙන්න තිබුණා. அவள் அதிகமாக வெட்கத்துக்குட்பட මොකද வேண்டியிருந்தது. ඇය විවාහ නොවුණු කාන්තාවක්. ஏனென்றால் அவள் திருமணம் முடிக்காத ஒரு பெண். ඒත් එක්කම යෝසෙප් සමහරක් විට ඇව අත්හැරලා යන්න තිබුණා. யோசேப்பு கூட அவளை கைவிட்டு சென்றிருக்கலாம். මොකද අපි මතයෝ 1:19 බැලුවොත් நாம் மத்தேயு 1:19 பார்த்தால் එහි අපිට මේ ආකාරයෙන් ප්‍රකාශ කරනවා. அது இவ்வாறு சொல்லுகின்றது. ධර්මිෂ්ඨයෙක්ව සිටි ඇගේ පුරුෂයා වූ යෝසෙප් ඇ නින්දාවට පමුණුවන්ට නොකැමැතිව රහසින් ඇ අත්හරින්ට සිතුවේය. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். පියෙක් නැති දරුවෙක් ஒரு தகப்பன் இல்லாத குழந்தை ඇයට තනියෙන් ගොඩනගන්න තිබුණා. தனிமையாக அந்த பிள்ளையை வளர்த்திருக்க வேண்டி ஏற்பட்டிருக்கலாம். ඉතින් මේ අවදානම ඇයට මුහුණ දෙන්න තිබුණා. இந்த காரியத்திற்கு அவளுக்கு முகம் கொடுக்க வேண்டி නමුත් இருந்தது. එයට ඇය මුහුණ දුන්නා. அவள் அதற்கு முகம் கொடுத்தாள். ඇය මේ දේට පාය තැබුවා නම් இதற்கு அவள் காலடி எடுத்து வைத்த போது සමහරක් විට ඇයව ප්‍රතික්ෂේප වීමට තිබුණා. அவள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். නමුත් මරියතුමී ஆனால் மரியாளோ මෙය ප්‍රීතියක් වුණා. அவள் அதற்கு அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. අපි ලූක් 1:46 සිට 49 කියවමු. நாம் லூக்கா 1:46-49 வாசிப்போம். එවිට මරියා කියන්නේ මාගේ සිත ස්වාමින් වහන්සේ වර්ණනා කෙරෙයි. මාගේ ආත්මයද මාගේ ගැලවුම් කාර දෙවන් වහන්සේ කෙරෙහි ප්‍රීතිමත් විය. මට නිසාද උන්වහන්සේ ස්වකීය දාසියගේ පහත්කම බැලූ සේක. බලව මෙතැන් පටන් සියලු පරම්පරාවෝ මට ආශිර්වාද ලද්දී යයි කියන්නෝය. මට නිසාද බලවත් වූ තැනැන් වහන්සේ මට මහත් දේ කළසේක. උන්වහන්සේගේ නාමය ශුද්ධය. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. මෙයින් මොකක්ද කියන්නේ? இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? යුදෙව් කාන්තාවක් ஒரு யூத பெண் බලාපොරොත්තුවෙන් හිටපු දේවල් அவள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் මරියා අත්හැරියා. மரியாள் கைவிட்டாள். ඇගේ ගෞරවය அவள் தன் கௌரவத்தை, හොඳ ස්වාමි පුරුෂයෙක් ஒரு நல்ல கணவனை, තෘප්තිමත් විවාහයක් ஒரு சந்தோஷமான திருமணத்தை, මේ දේවල් සියල්ලම ඇය අත්හරින්න සූදානමින් සිටියා. இவை எல்லாவற்றையும் கைவிட அவள் ஆயத்தமாக இருந்தாள். මේ ඇයට නීතිමය වශයෙන් ලැබෙන්න තිබුණ දේවල්. சட்ட ரீதியாக அவளுக்கு கிடைக்க வேண்டியிருந்தவை இவைகள். නමුත් එය කැප කරන්න ඇය සූදානමින් හිටියා. ஆனாலும் அவைகளை அர்ப்பணிக்க அவள் ஆயத்தமாக இருந்தாள். ඔබත් මමත් நீங்களும் நானும் දෙවියන් වහන්සේ උදෙසා தேவனுக்காக කැප කරන්න සූදානම්ව සිටින්නේ කුමක්ද? இதை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். අපි දෙවියන් වහන්සේට සේවය කරන වෙලාවේදී நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது අපි නිදහසට කාරණා හුඟක් දෙනවා. நாம் எப்பொழுதும் காரணம் சொல்லுகிறவர்களாக අපි இருக்கிறோம். හිතන්නේ අපි සතියකට පැයක් දුන්නොත් හොඳටම ඇති කියලා. வாரத்துக்கு ஒரு மணித்தியாலம் கொடுத்தால் மிகவும் நன்றாயிருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். ඔබ පැයක් දෙනවා නම් ඒ හොඳයි. ஒரு மணித்தியாலம் கொடுத்தால் அது மிகவும் நல்லது. එය දෙමින් සිටින්න. அதை கொடுங்கள். නමුත් ඊන් ඔබට දෙන්නට යමක් ඔබ සූදානමින් සිටිනවද? அதற்கு அப்பால் ஒன்றை கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? නමුත් හුඟක් වෙලාවට අපි දෙවියන් වහන්සේට දෙන්න අවස්ථාවන් එන විට ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது, දෙවියන් වහන්සේට සේවය කරන්න අවස්ථාවන් එන විට கடவுளுக்கு ஊழியம் செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது අපි හුඟක් බාල නිදහසට කාරණු දෙනවා. ஆனாலும் மிகவும் தரம் குறைந்த காரணங்களை நாம் விடுதலைக்காக சொல்லுவோம். සමහරක් අය කියනවා මට මහන්සි ඒ නිසා මට කරන්න බැහැ சிலர் කියලා. சொல்லுகிறார்கள் நான் களைப்பாய் இருக்கிறேன், என்னால் முடியாது இதை செய்ய. සමහරක් අය කියනවා මම පවුල වෙනුවෙන් මගේ මුළු ජීවිතේම දෙන්න ඕනේ. ඔව් ඒ කළ යුතුයි. නමුත් අපි දෙවියන් වහන්සේට කාලයෙන් කොටසක් දෙන්න අවශ්‍යයි. சிலர் சொல்லுவார்கள் என் குடும்பத்துக்காக என் முழு வாழ்வை நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று. ஆம், அது உண்மைதான். ஆனாலும் கடவுளுக்கும் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ඇතැම් අයගේ ජීවිතේ වෙලා තියෙන්නේ පාසල් ජීවිතය. அநேகருக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விதான் வாழ்க்கையே. ඇතැම් අයගේ ජීවිතේ වෙලා තියෙන්නේ ක්‍රීඩාව පමණයි. சிலருக்கு இந்த விளையாட்டு தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ඇතැම් අයට ඕනෙකම තියෙන්නේ තමන්ව ප්‍රවේශම් කරගෙන තබා ගැනීමයි. அநேகருக்கு தங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது பெரும் அவசியமாக இருக்கிறது. ඇතැම් අය කියනවා මම මේ දේවල් ඔක්කොම කෙරුවෙන් පස්සේ මම දෙවියන් වහන්සේට සේවය කරන්නම්. அநேகர் சொல்லுகிறார்கள் இவையெல்லாம் செய்து முடித்துவிட்டு நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கின்றேன் என்று. අපි මුණ ගැසෙන සමහරක් අය මෙවැනි නිදහසට කාරණු දෙනවා. நாம் சந்திக்கின்ற சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். නමුත් මරියාගේ වයස අවුරුදු 16ක් පමණයි වුණේ. அந்த நாட்களிலே மரியாளுடைய வயது 16. ඇගේ ජීවිතේ හොඳම කාලය ඇය දෙවියන් වහන්සේට යටහත් කෙරුවා. தன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களை தேவனுக்காக அவள் அர்ப்பணித்தாள். අපේ හොඳම දේ
எங்களுடைய மிக சிறந்த விடயத்தை අපට දෙවියන් වහන්සේට දෙන්න බැරි නම් தேவனுக்கு எங்களால் கொடுக்க முடியாவிட்டால் දෙවියන් වහන්සේගෙන් හොඳම දේවල් අපිට බලාපොරොත්තු වෙන්න බෑ. தேவனிடத்திலிருந்து நல்ல காரியங்களை எங்களால் எதிர்பார்க்க முடியாது. කොහොමද යේසුස් වහන්සේ කිව්වනම් මට මහන්සි ඒ නිසා මට කුරුසියට යන්න බැහැ කියලා. இயேசு கிறிஸ்துவான நான் களைப்பாயிருக்கிறேன் எனக்கு சிலுவைக்கு போக முடியாது என்று சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? කොහොමද යේසුස් වහන්සේ අපිට කිව්වනම් මට මේ ලෝකෙට එන්න බැහැ කියලා. இந்த உலகத்துக்கு என்னால் வர முடியாது என்று அவர் சொல்லியிருந்தார். අපට පාපයෙන් ශාපයෙන් රෝගයෙන් නිදහසක් නැහැ. பாவ சாப வியாதியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. සහෝදරයා සහෝදරිය பிரியமானவர்களே, අපි මේ කාලයට පාතබන විට இந்த நாட்களிலே நாம் காலடி எடுத்து வைக்கின்ற போது, අපි මේ අලුත් අවුරුද්දට පාතබන විට புதிய வருடத்துக்கு காலடி எடுத்து வைக்கும் போது අපි නිදහසට කාරණා නොදෙමින් සිටිමු. நாம் விடுதலைக்காக காரணங்கள் சொல்லாமல் இருப்போமாக. මරියාගේ ජීවිතයෙන් අපිට ලබා ගන්න පුළුවන් තුන්වෙනි කාරණාව කුමක්ද? மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது விடயம் என்ன? මරියා අමාරු දෙයට මුහුණ දුන්නා. மரியாள் கடினமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்தாள். අපි ලූක් 2:4 සිට 8 දිහා බලමු. நாம் லூக்கா 2:4 வரை பார்ப்போம். යෝසෙප්ද දාවිද්ගේ වංශයටත් පෙළපතටත් අයිති බැවින් තමාට විවාහ බස් දුන් ගර්භණීව සිටි මරියා සමග ලියවෙන්ට ගලීලේහි වූ නාසරෙත් නුවරින් පිටත්ව යුදයේ බෙත්ලෙහෙම් නම් දාවිද්ගේ නුවරට ගියේය. තවද ඔවුන් එහි සිටියදී ඇගේ බිහිකරන කාලය සම්පූර්ණ විය. ඇ කුළුඳුල් පුත්‍රයා බිහිකර රෙදිවලින් ඔතා නවාතැන්ගෙයි ඔවුන්ට ඉඩ නොතිබුණු බැවින් ගවයන් කන ඔරුවක බැව්වාය. තවද එම රටෙහි එඬේරු රෑයාමයෙන් යාමයට තමුන්ගේ බැටලු රැල ප්‍රවේසම් කරමින් පිට්ටනෙහි සිටියෝය. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பளித்தப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். දැන් මෙතන මොකක්ද කියන්නේ? இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? මීකා කියන අනාගත වත්රුවරයා. மீகா தீர்க்கதரிசியானவர் ඔහු පැවසුවා යේසුස් වහන්සේ උපත ලබන ස්ථානය ගැන. இயேசு எங்கு பிறப்பார் என்பதை அவன் தீர்க்கதரிசனமாக சொல்லியிருந்தார். ඒ හේතුව නිසා යෝසෙප් සහ මරියා බෙත්ලෙහෙමට ගියා. அந்த காரணத்து நிமித்தம் யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமுக்கு சென்றார்கள். යේසුස් වහන්සේ උපත ලැබුවේ බෙත්ලෙහෙමේ. இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தது பெத்லகேமிலே. දැන් මේ දේ සිද්ධ වුණා. இது நடந்தது. දැන් ඔවුන් ගමන් කෙරුවේ ප්‍රාඩෝ ජීප් එකේ නෙවෙයි. அவர்கள் பிராடோ வாகனத்தில் அங்கே செல்லவில்லை. ඇත්තටම ඇය බෙත්ලෙහෙම් නුවරට ගියේ කොටලුවෙක් පිට. பெத்லகேம் நகரத்துக்கு அவள் சென்றது ஒரு கழுதையின் மீது ஏறி. දැන් අපි හැමෝම දන්න කාරණාවක් තමයි මවෙක් ඒ දරුවෙක්ව කුසේ තියාගන්න විට ஒரு தாய் ஒரு குழந்தையை கர்ப்பப்பையில் சுமக்கும் போது ඇය මාස 9ක කාලයක් එහෙම නැත්නම් මාස 10කට කිට්ටු වෙන කාලයක් ඒ දරුවව කුසේ දරා ගන්නවා. அவள் 10 மாதங்கள் அந்த குழந்தையை கருவிலே சுமக்கிறாள். ඒක ලේසි කාරණයක් නෙවෙයි. அது இலகுவான ஒன்று அல்ல. දැන් නාසරෙත් ඉඳන් බෙත්ලෙහෙමට යන දුර நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு அவர்கள் செல்ல வேண்டிய தூரம் අපි ඒ ගණනය කරුවොත් කිලෝමීටර් 130ක් විතර තියෙනවා. அது 130 கிலோமீட்டர் தூரமானது. දැන් මරියතුමි හිටපු තත්ත්වය දිහා බැලුවොත් மரியாளுடைய நிலையை பார்த்தால் ඇයට ඉතාමත්ම අභියෝගමත් ගමනක් වුණා මේක. இந்த பயணம் அவளுக்கு மிகவும் சவாலான ஒரு பயணம். මේක දින 6ක් හෝ 7ක් ගතවන ගමනක් ඇයට. அந்த நாட்களே 6-7 நாட்கள் எடுக்கின்ற ஒரு பயணம் இது. සමහරක් වෙලාට අපි හුඟක් දොස් කියනවා අපිට නුවර ඉඳන් කොළඹට එහෙම නැත්නම් කොළඹ ඉඳන් ගාල්ලට යන්න තිබුණොත්. நாம் சில வேளை கொழும்பிலிருந்து கண்டிக்கோ இல்லாட்டி கொழும்பிலிருந்து காலிக்கோ செல்ல வேண்டி ஏற்பட்டால் கூட நாம் குற்றம் சொல்கிறதா இருக்கிறோம். දැන් අපි යන්නේ වාහනේ. நாம் நல்ல வாகனத்திலே செல்லுகின்றோம். අපි යන්නේ හයිවේ එකේ. நாம் அங்கே ஹைவேயிலே செல்லுகின்றோம். නමුත් අපි හුඟක් දොස් කියනවා මේක හරි අමාරු ගමනක් කියලා. அப்படி இருந்தும் நாம் சொல்லுகிறோம் இது ஒரு கஷ்டமான பயணம் என்று. මරියතුමීට හොඳ රෝහලක් තිබුණේ ඇගේ දරුවව බිහි කරන්න. மரியாளுக்கு ஒரு நல்ல வைத்தியசாலை இருக்கவில்லை தன் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு. ඉතාමත්ම දුගී වූ மிக ஒரு ஏழ்மையான ගවලෙනක තමයි ඇයට දරුවව බිහි කරන්න සිද්ධ වුණේ. ஒரு மாட்டு கொட்டில் தான் தன் குழந்தையை அவளுக்கு ஈன்றெடுக்க வேண்டி ஏற்பட்டது. මේක ඉතාමත් අභියෝගමත් කාරණයක් වුණා. இது மிகவும் சவாலான ஒரு விடயமாக இருக்கின்றது. ඒක ඇයට අමාරුකමක් වුණා. அது அவளுக்கு கடினமாக இருந்தது. සහෝදරයා සහෝදරිය. பிரியமானவர்களே, දෙවියන් වහන්සේගේ දේ කිරීම ලේසි නැහැ. தேவனுடைய காரியத்தை செய்வது இலகுவானது அல்ல. අපි අභියෝගයන් වලට මුහුණ දෙන්න යනවා. நாம் சவால்களுக்கு முகம் கொடுக்க නමුත් போகிறோம். අපි ඒට සූදානම්ව සිටියොත් அதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම අපේ ජීවිතයේ ඉෂ්ට වෙන්නට යනවා. தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையை
நிறைவேறும். දැන් මරියාගේ වයස 17ක් විතර වෙන්න තිබුණා මේ අවස්ථාවේදී. இந்த நாட்களில் அவளுக்கு ஒரு 17 வயதாக இருக்கலாம். නමුත් ඇය එඩිතරව මේ අභියෝගයට මුහුණ දුන්නා. ஆனாலும் அவள் தைரியமாக இந்த சவாலுக்கு முகம் கொடுத்தாள். සමහරක් අපි சில வேளை நாம் මීට වැඩිය මුහුපුරා ගිහින් තියෙනවා. இதை விட முதிர்ச்சியுள்ளவர்களாக இருக்கின்றோம். අපිට තියෙන ඒ ජීවිතයේ අත්දැකීම් ඇයට වැඩිය තියෙනවා. எங்களுக்கு இருக்கின்ற வாழ்க்கை அனுபவங்கள் அவளுக்கு அவ்வளவு இருந்ததா? මරියටත් යෝසෙප්ටත් තිබුණ දේට වඩා දේවල් අපි තුල තිබෙනවා. அவர்களுக்கு இருந்ததை விட அதிக முதிர்ச்சி எங்களுக்கு இன்று இருக்கின்றது. අපි සමගත් මේ දේවල් තියෙනවා. எங்களோடு இவைகள் இருக்கின்றது. නමුත් ஆனாலும் අපි හුඟක් කොඳුරනවා. நாம் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கின்றோம். ඇය තරුණ කාන්තාවක්. அவள் இளம் கன்னி. මම මුලින් කිව්වා වගේ ඇය මුහුපුරා ගිහිල්ලා තිබුණ නැහැ. அவள் அவ்வளவு முதிர்ச்சியை பெற்றிருக்கவும் இல்லை. ඇගේ ජීවිතයේ අත්දැකීම් හුඟක් බහුල තිබුණ නැහැ. வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்கவில்லை. නමුත් ඇය මේ දේට මුහුණ දුන්නා. ஆனாலும் அவள் இதற்கு முகம் கொடுத்தாள். එසේනම් ඔබත් මමත් ஆனாலும் நீங்களும் நானும் දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදලත් ඔබත් මමත් தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்களும் நானும் තව කොච්චර මේ දේ කළ යුතුද? இதை இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டும்? හතරවෙනි සහ අවසාන කාරණාව. நான்காவதும் கடைசியுமான விடயம், මරියතුමීව දෙවියන් වහන්සේ ආශිර්වාදයක් කළා. மரியாதை தேவன் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினார். ශුද්ධාත්මයන් වහන්සේ කතා කරන විට பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற போது, දෙවියන් වහන්සේ අපට කතා කරනකොට தேவன் எங்களோடு பேசும் போது අපි ප්‍රශ්න කරනවා. நாம் கேள்விகளை கேட்கின்றோம். අපි මෝසෙස් දිහා බැලුවොත්, நாம் மோசேயை பார்த்தால், ගිඩියන් දිහා බැලුවොත්, கிதியோனை பார்த்தால், මාරියා දිහා බැලුවොත් மரியாதை பார்த்தாலும் ප්‍රශ්න කෙරුවා මේ දේ කොහොමද වෙන්නේ කියලා. இது எப்படி நடக்கும் என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். අපි කල්පනා කරනවා අපි ඊටමත් දුර්වල පුද්ගලයෝ. நாங்கள் மிகவும் பலவீனமானவர்கள் அல்லவா? දෙවියන් වහන්සේට පුළුවන් ද අපිව භාවිතා කරන්න? தேவனால் எங்களை பயன்படுத்த முடியுமா? මරියටත් මේ ප්‍රශ්නය තිබුණා. மரியாள் இதே கேள்வி அவளுக்கு இருந்தது. නමුත් අපි ලූක් 1:34 සිට 37 දිහා බලමු. நாம் லூக்கா 1 அதிகாரம் 34 37 பார்ப்போம். එවිට මරියා දේවදූතයාට කතා කොට මා පුරුෂයෙකු නෑඳින සිටින බැවින් මේක වෙන්නේ කෙසේ දැයි කීවාය. දේවදූතයා ඇට උත්තර දෙමින් ශුද්ධාත්මයණන් වහන්සේ නුඹ කෙරෙහි පැමිණෙන සේක. මහත්තමයාණන්ගේ අනුභාවයද නුඹ වසා ගන්නේය. ඒ නිසා උපදින්ට සිටින තැනැත්තේ ශුද්ධය. දෙවන් වහන්සේගේ පුත්‍රයා නොයයි කියනු ලබන සේක. බලව නුඹට නෑ වූ එලිසෙබෙත් ඇගේ මහලු වයසේදී පුත්‍රයෙකු පිළිසිඳ ඉන්නීය. වන්දීයයි කියන ලද ඇයට දැනට සවෙනි මාසයය. මට නිසාද දෙවන් වහන්සේගෙන් වූ කිසි වචනයක් බලරහිත නොවන්නේ යයි කීවේය. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். මෙතනින් කියන්නේ දෙවියන් වහන්සේට කළ නොහැකි දෙයක් නැහැ කියලා. இங்கு சொல்லப்படுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. ඔව් අපිට අසමත්කම් තියනවා වෙන්න පුළුවන්. எங்களுக்கு தோல்விகள் இருக்கலாம். ඔව් අපේ ශක්තිය බෙලහීන වෙනවා වෙන්න நாம் පුළුවන්. பலவீனப்பட்டிருக்கலாம். අපි වැඩි වියට පත් වෙනවා වෙන්න පුළුවන්. අපේ වයස පහු වෙනවා වෙන්න පුළුවන්. நாம் எங்களுடைய வயது முதிர்ச்சி அடைய ஆரம்பித்திருக்கலாம். අපි හිතනවා වෙන්න පුළුවන් අපිට අවශ්‍ය දැනුම නැහැ කියලා. எங்களுக்கு தேவையான அறிவு இல்லை என்று நாம் யோசிக்கலாம். නමුත් සෙනෙහවන්තය ஆனாலும் பிரியமானவர்களே, දෙවියන් වහන්සේට ஆண்டவருக்கு කන්‍යාවක් තුල ஒரு கன்னிகை மூலமாக ඒ දරුවා බිහි කරන්නට පුළුවන් නම් அந்த பிள்ளையை அவரால் பிறக்க செய்ய முடியும் என்றால், ඔබේ තියෙන අසමත්කම් කුමක්ද දෙවියන් වහන්සේට? உங்களுடைய தோல்விகள் என்ன தேவனுக்கு මොකද முன்பாக? දෙවියන් වහන්සේට කළ නොහැක්කක් නැහැ. ஏனென்றால் தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. උන් වහන්සේගේ අභිමුඛය අප මත්තට පැමිණෙන විට அவருடைய பிரசனம் எங்கள் மத்தியில் வரும்போது අපට අවශ්‍ය ශක්තිය උන් වහන්සේ දෙන්නට යනවා. அவர் எங்களுக்கு தேவையான வல்லமையை උන් அளிப்பார். වහන්සේ ඊළඟ වසරේදී තබා තිබෙන දේවල් எதிர்காலத்திலே எதிர்வரும் வருடத்திலே அவர் வைத்திருக்கிற காரியங்களை, උන් වහන්සේ අප ඉදිරියේ තබා තිබෙන සැලැස්මන් எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை, ක්‍රියාත්මක කිරීමට අපට අවශ්‍ය ශක්තිය උන් වහන්සේ දෙන්න යනවා. அவைகளை செயல்படுத்துவதற்கான பலத்தை அவர் எங்களுக்கு தரப்போகின்றார். අපට උන් වහන්සේට යටහත් වෙන්න පුළුවන් නම් எங்களால் அவருக்கு கீழ்ப்படிய முடியும் என்றால் ඉතිරි සියල්ලම දෙවියන් වහන්සේට කළ හැකි. மீது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். දෙවියන් වහන්සේ කැඳෙව්වේ හැකියාවන් තියෙන අයන්ව නෙවෙයි. தேவன் அங்கே திறமையுள்ளவர்களை அழைக்கவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ කැඳවනු ලැබූ සියලු දෙනාටම ஆனால் தேவன் தாம் அழைத்த அனைவருக்கும் අවශ්‍ය හැකියාවන් උන්වහන්සේ දෙන්නට යනවා. தேவையான எல்லா திறமைகளையும் அவர் கொடுப்பார். මනුෂ්‍යයා දකින ඒ මෝඩ දේ, மனிதனுக்கு முன்பாக முட்டாள்தனமாக இருக்கிறவைகள், අඥාන දේ ஞானமற்ற காரியங்கள் උන් වහන්සේට පාවිච්චි කරන්නට පුළුවන්. அவரால் பயன்படுத்த முடியும். උන් වහන්සේට පුළුවන් ඒ
මනසෙන් විශිෂ්ට අයව පවා පරාජය කරන්නට උන්වහන්සේට පුළුවන්. மிக சிறந்தவர்களை கூட தோல்வியடைய செய்ய ஆண்டவருக்கு முடியும் அப்படிப்பட்டவர்களை கொண்டு. අප කළ යුත්තේ එක දෙයයි. நாம் ஒன்றை தான் செய்ய வேண்டும். ඒ අප සූදානමින් සිටින්න ඕනේ. நாம் ஆயத்தமாக இருக்க අප வேண்டும். කැමැත්තෙන් සිටින්න ඕනේ. நாம் விருப்பத்தோடு இருக்க අපි வேண்டும். කැමැත්තෙන් කියන්න ඕනේ ඔව් දෙවියන් වහන්සේට මාව බඳුනක් හැටියට භාවිතා කරන්න කියලා. ஆம் ஆண்டவரே என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும் என்று நாம் விருப்பத்தோடு சொல்ல வேண்டும். මම මගේ දේශනාව අවසන් කරන්නට என்னுடைய செய்தியை நான் முடிக்கும் முன்பாக ප්‍රථමයෙන් මං ඔබට මතක් කරන්න කැමති අපි හැමෝම දන්න බයිබල් පදයක්. நாம் எல்லோரும் அறிந்த ஒரு வேத வார்த்தையை நான் ஞாபகப்படுத்த අපි விரும்புகின்றேன். පිලිප්පි 2:6 நாம் பிலிப்பியர் 2:6 வாசிப்போம். මේ පදේ මොකක්ද කියන්නේ කියලා අපි බලමු. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். උන්වහන්සේ දෙවන් වහන්සේගේ රූපාකාරය දරණසේක. දෙවන් වහන්සේට සමානව සිටීම තමන් විසින් අල්ලාගෙනම සිටිය යුතු වස්තුවකැයි නොසිතා එය ඉවත් කර දාසයෙකුගේ ස්වරූපය ගෙන මනුෂ්‍යයන්ගේ සමානත්වයට පැමිණිසේක. මනුෂ්‍යාකාරයෙන් සිටිය කලත් මරණය එසේය. කුරුසියේ මරණය දක්වා කීකරූ සේක. එබැවින් දෙවන් වහන්සේ උන්වහන්සේව ඉතා උසස් කොට සියලු නාමවලට වඩා උසස් නාමය උන්වහන්සේට දුන්සේක. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடினை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා වුණා. இயேசு கிறிஸ்துவான ஒரு தேவ குமாரனாக இருந்தார். උන්වහන්සේ දෙවිඳුන්ය. அவரே தேவனாக இருந்தார். නමුත් ஆனாலும் යේසුස් වහන්සේ පවා இயேசு கிறிஸ்துவானவர் கூட පියාණන් වහන්සේගේ කැමැත්තට යටහත් වුණා. தன் பிதாவின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்தார். නත්තලට හේතුව එයයි. நத்தானுக்கான காரணம் அதுதான். දෙවියන් වහන්සේ ஆண்டவர் සදාකාලීන බලපෑමක් ඇතිවන දේ நித்தியமாக தாக்கத்தை கொண்டு வருகிற விடயத்திற்கு ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් කළා. அதை கிறிஸ்துவினூடாக அவர் செய்தார். අපි උදාහරණයකට ගන්නේ යේසුස් වහන්සේවයි. நாங்கள் உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்கின்றோம். උන්වහන්සේ පියාණන්ගේ එව නැත්තම් දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට යටහත් වුණා. அவர் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். උන්වහන්සේට තිබුණු ඒ නීතිමය වශයෙන් ලැබෙන්න තිබුණ දේවල් ඒ දේවල් උන්වහන්සේ අත්හැරියා. அவருக்கு இருந்த உரிமைகளை அவர் கைவிட்டார். උන්වහන්සේ වේදනාවට මුහුණ දුන්නා. அவர் வேதனைக்கு முகம் கொடுத்தார். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය උන්වහන්සේ තුල තිබී උන්වහන්සේව භාවිතා වුණා. தேவனுடைய பிரசனம் அவரோடு இருந்து அவர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டார். එසේනම් அப்படியானால் ඔබටත් මටත් நீங்களும் நானும் ඒ දේ කරන්නට පුළුවන්. அதை செய்ய முடியும். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ඔබ ඉන්න ස්ථානයේ நீங்கள் இருக்கின்ற ඔබේ இடத்தில் දෑත් උන්වහන්සේට ඔසවන්න. உங்கள் கரங்களை அவரை நோக்கி உயர்த்துங்கள். ඔසවලා කියන්න ස්වාමිනී මම ඔබට යටහත් වෙනවා. ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். පියාණෙනි මට ඔබ වහන්සේගේ සැලැස්ම දැනගන්නට ඕනේ. உம்முடைய திட்டத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். මගේ සැලැස්මන් මම දමා තිබෙනවා. என் திட்டங்களை நான் வைத்திருக்கின்றேன். ඒ සියල්ලම අසාර්ථක වෙලා තිබෙනවා. அவைகள் தோல்வி அடைந்திருக்கிறது. මේ පසුගිය වසර දෙක මට අභියෝගයක් වෙලා තියෙනවා. கடந்த 2 வருடங்கள் எனக்கு சவாலாக இருந்தது. නමුත් මම 2022 දී ඔබ වහන්සේව විශ්වාස කරන්නට යනවා. 2022 ஆண்டில் நான் உம்மை நம்பி வாழப் போகின்றேன். ඔබේ කැමැත්ත මට පෙන්වන්න. உம்முடைய விருப்பத்தை எனக்கு ඒ காண்பியும். කැමැත්තට මම යටහත් වෙනවා. அந்த விருப்பத்துக்கு நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன். ඔබේ මඟ පෙන්වීමට මම යටහත් වෙනවා. உம்முடைய வழிநடத்தலுக்கு என்னை ஒப்புக் මම கொடுக்கிறேன். සූදානම්ව සිටිනවා පියාණෙනි. ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ඒ අවශ්‍ය කැපකිරීම කරන්නට. அந்த தேவையான அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு ඔබ මගෙන් බලාපොරොත්තු වෙන දේ දෙන්න මම සූදානම්ව සිටිනවා ස්වාමිනී. நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளை கொடுக்க நான் ஆயத்தமாக මට இருக்கின்றேன். උපකාර කරන්න. எனக்கு உதவி செய்யும். ඔබේ අභිමුවෙන් මාව පුරවන්න. உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும். අවශ්‍ය ශක්තිය දුන මැනව. தேவையான பலத்தை தருவீராக. මේ දේ සියල්ලම කැප කරමින් යාඥා කරන්නේ. எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ආමේන්. ආමේන්. நிச்சயமாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசப்பட்டிருக்கிறது. අපි විශ්වාස කරනවා සැබවින්ම ස්වාමින් වහන්සේගේ වචනය ඔබට කතා කළා කියලා. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, நாம் அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். උන්වහන්සේගේ වචනය අසන්නෝ පමණක් නොවී ඒ අනුව ක්‍රියා කරන සෙනගක් වෙමු. ஆகவே நாங்கள் இந்த நேரத்திலே சபையின் அறிவித்தலுக்கு நாங்கள் கடந்து செல்வோம். මේ මොහොතේ අපි සභාවේ දැන්වීම් වලට සවන් දෙමු. 25ஆம் திகதி நத்தார் ஆராதனையானது நாராயம்பட்டி மக்கள் தேவ சபையிலே நடைபெறவிருக்கின்றது. காலை 7:30 மணிக்கு தமிழ் ஆராதனையும் அதேபோல காலை 9:30 மணிக்கு சிங்கள ஆராதனையும் நடைபெறவிருக்கின்றது. அத்தோடு ஆர்டிவியினூடாக உங்களுக்கு காலை 9 மணிக்கும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம்.
அத்தோடு 31ஆம் திகதி புதுவருட எதிர்பார்ப்பு ஆராதனையானது RTV மற்றும் ஃபேஸ்புக் யூடியூபிலே ஒளிபரப்பப்படவிருக்கின்றது. இந்த ஆராதனையானது இரவு 11:30 மணிக்கு ஆரம்பமாகவிருக்கின்றது. இந்த ஆராதனையிலே உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் திகதி காலை 7:30 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படவிருக்கின்றது. இந்த ஆராதனையானது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூபிலே மாத்திரம். இந்த ஆராதனைகளிலும் உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும். 25වනදා දමින නත්තල් දේවමය උදෑසන 7:30ටත් සිංහල නත්තල් දේවමය උදෑසන 9:30ටත් නාරයන්පිට ජනතා දේව සභාවේ පැවැත්වේ. RTV හා ඔන්ලයින් නත්තල් දේවමය උදෑසන 9:00ටත් විකාශනය වේ. එමෙන්ම නවවසර බලා සිටීමේ දේවමෙහෙය RTV හා සමාජ මාධ්‍ය ජාලා ඔස්සේ 31 වනදා රාත්‍රී 11:30ට විකාශනය වේ. பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தருடைய பிரசனம் இந்த ஆராதனை முழுவதிலும் காணப்பட்டது. ප්‍රේමවන්තයනි සැබවින්ම ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛය මේ මුළු මෙහෙය පුරාම තිබුණා. நாங்கள் அடுத்த வாரம் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறப் போகின்றோம். නැවත වරක් ලබන සතියෙත් මේ ආකාරම මෙහෙයකින් අපි ඔබ වෙතට එනවා. மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. නැවතත් ඔබ සියලු දෙනාම මුණ ගැසෙන තෙක් ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදය ඔබ සියලු දෙනා සමගම වේවා.